டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் வந்து பிஎன் பைக் குமார் பேசுகிறேன். இது ஒரு பழைய வீடியோ தான், 2 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ. இந்த வீடியோ பற்றி நிறைய நண்பர்கள் ஃபோனில் கேட்டலாம். இந்த திரும்பி ஒரு ரீவாய்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கு. இது வந்து ஸ்டார் சிட்டினுடைய இஎஸ் டைப்பில் உள்ள பிக்கப் காயில். ஒரு பிக்கப் காயில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ. சின்ன ஒரு அதாவது ஸ்டிக்கர் கத்தின்னு சொல்லுவாங்க. இந்த கத்தியை வச்சுட்டு இந்த பிக்கப் காயில் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். மல்டிமீட்டரில் பார்த்தா ஓம்ஸ் காமிக்கும். ஆனால் அதில் அந்த ஒட்டுந்தன்மை மேக்னெட்டிங் பவர் வந்து ரொம்ப வீக்கு. அதனால் வந்து கிக்குக்கு ஸ்டார்ட் ஆகும், செல்ஃபுக்கு ஸ்டார்ட் ஆகாது. இதுக்காக செல்ஃப் மோட்டர்லாம் மாற்றிருக்காரு. நிறைய விஷயங்கள் இதுக்கு வந்து செக் பண்ணி பார்த்து செட் ஆகலை. ஒரு பிக்கப் காலை வந்து சின்ன ஒரு பென் கத்தி வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் பண்ணுறது மேக்னெட் பவர் நல்லா ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அந்த பிக்கப் காலோட பல்ஸ் வந்து கரெக்டான வந்து சிடிக்கு சிக்னல் போய் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா ஸ்டார்ட் ஆகிறது கஷ்டம். கிக்கரை 2 முறை ஓங்கி அடித்தா ஸ்டார்ட் ஆகும். புது செல்ஃப் மோட்டர் வச்சா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்காக ஒரு வீடியோ பற்றி தான் இது. அது எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கணும். இது வந்து பழைய பிக்கப் கால் வந்து பாடிலேருந்து கழட்டிடணும். கழட்டிட்டு நல்லா ஒட்டி பார்க்கணும். நல்லா வந்து மேக்னெட் வந்து ஃபுல்லாக ஒட்டுதா அப்படின்னு பார்க்கணும். அதுமாதிரி புது பிக்கப் கால் நல்லா பவராக இருக்கும். இதை வந்து நிறைய நண்பர் வந்து கவனிக்க மாட்டாங்க. பிக்கப் கால் ஓம்ஸ் காமிச்சுன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஓம்ஸ் காமிச்சாலும் வந்து இந்தமாதிரி கத்தியை வச்சு நம்ம ஒட்டுறப்போ இந்த காயில் வந்து தூக்கிட்டு வரணும். அந்த காயில் வந்து கத்தியோடி ஒட்டிட்டு வரணும் மேலே. இது வரல, அது ஒட்டவே இல்லை. ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எத்தனை தடவை அடித்தாலும் ஒட்டாது. லேசாக தான் மேக்னெட் பவர் இருக்கும். இந்த ஆயிலில் ஓடுற எப்பவுமே பிக்கப் கால் எல்லாமே இந்த மாதிரி ஃபால்ட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புது பிக்கப் காயில் ஓட்டுறப்போ நல்லா ஷார்ப்பாக ஓட்டிடும். பிக்கப் காயில் செக் பண்ண ஒரு எளிமையான ஒரு வழிமுறை இது. இப்போ அது புது பிக்கப் காயில் இதை ஒட்டினோன்னே அந்த பிக்கப் காயில் தான் தூக்கிட்டு வரணும். இந்த மாதிரி ஃபுல் பவராக இருக்குது. இந்த மாதிரி காயில் போகிறப்போ உங்களுக்கு செல்ஃபெல்லாம் கிளியராக இருக்கும். இது வந்து பழைய பிக்கப் காயில் ஒட்டவே இல்லை. என்ன தான் இது பண்ணாலும் அது ஒட்டாது. லேசாக தான் மேக்னெட் ஃபீல்டிங் இருக்கும். இல்லைனா இருக்காது. அதில் எல்லா வண்டிக்குமே இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம். பொருந்தும் டூ வீலருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபால்ட் அதிகமாக. அதுவும் ஆயிலில் ஓடுற வண்டிங்களுக்கு அதிகமான கம்ப்ளைண்ட் வரும். ஓம்ஸ் பார்த்திங்கன்னா 180 ஓம்ஸும் காமிக்கும் ஸ்டார் சிட்டி வண்டிங்களில். நம்ம அதை கனெக்ட் பண்ண முடியாது. எப்போயுமே மல்டிமீட்டர் நம்ப முடியாது. இப்போ புது பிக்கப் கால் இது. அந்த மாதிரி ஒரு கத்தியில் தூக்குறப்போ ஃபுல் பவராக இருக்கணும். அந்த பிக்கப் காலே அந்த ஒட்டிட்டு வந்துடும். நல்ல பவராக இருந்துச்சுன்னா. அதுக்காக ஒரு வீடியோ போயிருந்தேன். தேங்க்ஸ் நண்பர்களே. பழைய வீடியோ தான், நிறைய நண்பர்கள் கேட்டனால இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இறைச்சலாக இருந்தது, ஆடியோ சரியாக கேட்கலன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு ரீபதிவு பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் நண்பர்களே.